தன் சிநேகிதி பாக்கியத்தின் புது மருமகள் உண்டாகி இருப்பதாக கேள்விப்பட்ட கற்பகம் பை நிறைய பழம் சுவேட்களுடன் அவள் வீட்டிற்குள் நுழைந்தவள் அதிர்ந்து போனாள். கர்ப்பிணி பெண் நித்யாவை வேலை வாங்கி கொண்டு காயாக சோபாவில் படுத்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள். வாடகை கற்பகம், பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? இப்பதான் என் வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா என்று வரவேற்கவும் செய்தாள். என்ன பண்றது பாக்கியம், உனக்கு 1க்கு 2 மருமக, எனக்கு அப்படியா? இன்னும் பசங்களுக்கு கல்யாணம் ஆகல. புருஷனுக்கும் பசங்களுக்கும் பார்த்து பார்த்து செய்யவே நேரம் சரியா இருக்கு. இதுல எங்க வெளியே வர முடியுது சொல்லு என்று அழுத்து கொண்டாள் கற்பகம். அதுவும் சரிதான், ஆனா என்னதான் சொல்லு, மருமகளுங்க எவ்வளவு வேலை செய்தாலும் நாம செஞ்ச திருப்தி நமக்கு வரதே இல்ல. ஆனா நம்மளால இப்ப செய்ய முடியறதும் இல்ல. சிவனேன்னு இருக்க வேண்டியதா போயிருச்சு. அத சொல்லு, உனக்கு உன் வேலையிலேயே திருப்தி வராது, இதுல உன் மருமக செய்யறது பிடிக்கவா போகுது? சரி சரி, என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஏன் நான் வரக்கூடாதா? வராதவ வந்திருக்கியே, அதுவும் பை நிறைய பழம் பூ ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியே, அத பார்த்துதான் ஆச்சரியமா இருக்கு. நீதான் போன்ல சொன்னியே உன் மருமக உண்டா இருக்கான்னு, அதான் பார்த்து விசாரிச்சுட்டு போலாம்னு வந்தேன். கர்ப்பிணி பொண்ண வெறுங்கையுடன் பார்க்க வர முடியுமா? அதான் பழம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நமக்குள்ள எதுக்குடே இந்த சம்பிரதாயம் எல்லாம்? இருக்கட்டும் இருக்கட்டும், நீ மறுத்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. சரி, என்னடி நான் வந்து இவ்ளோ நேரம் ஆகுது, உன் மருமக கிச்சனை விட்டு வெளியே வரவே இல்ல. உள்ளே பருப்பு துவையல் அம்மியில அரைச்சுக்கிட்டு இருக்கா. ஏமா நித்யா, இங்க வந்துட்டு போமா. பாக்கியம் குரல் கொடுக்க நெற்றி வியர்வையை துடைத்து கொண்டு வந்த நித்யா, வாங்க ஆண்டி, வீட்டுல எல்லோரும் சௌக்கியமா என்று விசாரித்தாள். எல்லோரும் நல்லா இருக்காங்க, நீ விசேஷமா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், அதான் உடனே பார்க்க வந்துட்டேன். செக்கப் எல்லாம் ரெகுலரா போற இல்லையா? போயிட்டு இருக்கேன் ஆண்டி, உள்ள அடுப்புல பருப்பு வச்சிருக்கேன், இதோ வந்துடுறேன் என்று சென்றவள் அப்புறம் திரும்பவில்லை. அன்று ஒரு முழு நாள் கவனித்தேன், எந்த ஒரு துரும்பையும் அசைக்கவில்லை பாக்கியம். எல்லாம் நித்யாவே செய்து கொண்டிருந்தாள். வீட்டில் மிக்சி இருக்கையில் அம்மியில் துவையல் அரைக்க சொல்லியிருக்கிறாள். ஏன் இப்படி? நித்யா வேண்டாத மருமகளா? ஏழை வீட்டு பெண் என்பதால் இப்படி செய்கின்றாளோ? இதே பாக்கியத்தின் மூத்த மருமகள் மூழ்காமல் இருந்த போது அவளை கையில் வைத்து தாங்கினாள் இந்த பாக்கியம். அவளை ஒருவேளை செய்ய விடவில்லை. இவளே பார்த்து பார்த்து எல்லாம் செய்தாள். இப்போது என்னவென்றால் பாக்கியம் தலைகீழாய் மாறி போயிருந்தாள். பாக்கியத்தின் இந்த திடீர் மாற்றம் எனக்கு கோபத்தை வரவைத்தது. மாலையில் கிளம்பும் போது தானும் பேருந்து நிறுத்தம் வரை வருவதாக பாக்கியமும் உடன் வர என் கோபத்தை கொட்டினேன். ஏன் பாக்கியம் இப்படி மாறிட்ட? வயசானா கொஞ்சம் உடம்பு இழைக்கத்தான் செய்யும், அத கூட என்னைய கேட்டுக்கிட்டு இருக்க. சே, உனக்கு எப்பவும் விளையாட்டு தான். நான் அத கேட்கல, உன் நடத்தை ஏன் மாறி போச்சுன்னு கேக்குறேன். அப்படி என்ன என் நடத்தை மாறி போச்சு? உன் மூத்த மருமக உண்டாகி இருந்தப்ப கையில வச்சு தாங்குன, இப்ப இளைய மருமக உண்டாகி இருக்கா, அவளையும் அப்படி தாங்காம இப்படி வேலை வாங்கி கொடுமைப்படுத்துறியே. இவ ஏழை வீட்டு பொண்ணுன்னு தானே இப்படி பண்ற? யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு நீ பண்ணினாலும் நான் கேட்பேன். மனசாட்சி படி நடந்துக்கோ பாக்கியம். அவளும் உன் பொண்ணு மாதிரிதான், என் பொண்ணா நினைச்சுதான் இவ்ளோ வேலை வாங்குற. என்னடி சொல்ற? என் மூத்த மருமக பணக்கார இடம், அதனால கை மேல வச்சு தாங்குனேன்னு சொன்னல. நான் அப்படி பணத்துக்கு மதிப்பு கொடுக்கறவ இல்ல. முதல்ல வீட்டுக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுக்க போறான்னு அவளை ஒரு வேலையும் செய்ய விடாம தாங்குன்னு தாங்குனேன். அதுவே விபரீதமா போயிருச்சு. சுகப்பிரசவம் இல்லாம சிசேரியன் ஆகி சில லட்சங்கள் செலவு இழுத்து விட்டுருச்சு. அவ பிறந்த வீடு வசதியானவங்க, சமாளிச்சுட்டாங்க. ஆனா சின்னவ வீடு அப்படி இல்ல, நடுத்தர குடும்பம். நாள் தள்ளுறதே பெரும்பாடு. இவளையும் சொகுசா வேலை செய்ய விடாம தாங்குனா பழையபடி சிசேரியன் அது இதுனா அவங்க தாங்குவாங்களா? அட போனா போகுதுன்னு நாமளே பிரசவ செலவை பாத்துக்கலாம்னாலும் அவங்க தன்மான இடம் கொடுக்காது. உண்டா இருக்கும் போது குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சா பிரசவம் லேசா சுகப்பிரசவமா முடியும்னு டாக்டருங்க சொன்னாங்க. அதான் இவளை இப்படி வேலை வாங்குறேன். அவ வீட்டுக்கு 8ஆம் மாசம் போயிட்டா அவங்க ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க. எங்கேயும் இப்படியே விட்டா அப்புறம் அவளுக்கு மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துக்கும் கஷ்டமாயிரும். அதான் வேலை வாங்கி அவ சுமையை குறைக்கிறேன். கொடுமைக்கார மாமியாராக தெரிந்த பாக்கியம் இப்போது எனக்கு பாசக்கார அம்மாவாக தெரிந்தாள். உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு. ஆனா உன் மருமக உன்னை தப்பா நினைப்பாளே என்றேன்.
அவ தப்பா நினைக்க கூடாதுன்னு தான் முன்கூட்டியே இந்த விஷயத்த சொல்லிட்டேன். அவளே ஆர்வமா வேலை செய்யறா. அம்மியில துவையல் அரைக்கிறது கூட அவ எடுத்த முடிவுதான் என்றாள் வாக்கியம். அப்படி போடு, எல்லாம் சேர்ந்துதான் இந்த போடு போடுறீங்களா? இத புரிஞ்சுக்காம நான் ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டேன். ஒரு ஆதங்கத்துல ஏதோ கேட்டுட்டேன், தப்பா எடுத்துக்காதடி. ஒரு நல்ல சிநேகிதியா நடந்துகிட்டேன், இதுல என்ன தப்பு இருக்கு? சந்தோஷமா வீட்டுக்கு போய் வா என்றவளை வாஞ்சையுடன் அணைத்துக் கொண்டாள் கற்பகம்.